இன்றைக்கி நம்ம ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அதோட ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்கலாம். இப்போது ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் வந்து நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே போயிட்டு நம்ம கண்டிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோம்ல, அந்த பொருள் தான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். அதாவது எனி ஆக்சுவல் திங் தட் கேன் பி யூட்டிலைஸ்டு டு அட்ரஸ் ஃபிசியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஐடென்டிஃபைட் இன் அ ஹியூமன் பாடி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். எந்த ஒரு பொருள் வந்து ஹியூமன் பாடி உள்ளே போயிட்டு ஃபிசியோலாஜிக்கல் கண்டுபிடிக்குதோ அதுதான் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், புது ட்ரக்கை வந்து டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் இந்த பிபிடி. பிபிடி இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் நியூ ட்ரக். இப்போ நீ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோன்னா டைம் கன்சியூமிங், ரொம்ப நாள் இழுக்கும், அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். புதுசாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன ஃபெயிலியர்ஸ் என்னென்ன பார்ப்போம்னா, லாங் டெவலப்மெண்ட் டைம், புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ரொம்ப நாள் ஆகும். லோ சக்ஸஸ் ரேட், சக்ஸஸ் வந்து கம்மியாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் லார்ஜ் கேபிட்டல்னால் நிறைய காசு நம்மளுக்கு செலவாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அன்சர்டனிட்டினா மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் ஃபெயிலியர். இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோன்னா அதில் வர ஃபெயிலியர்ஸு. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறோன்னா அது என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், அது அவுட்லைன் எப்படி, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மாலிகுல் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்க்ரீனிங். இப்போ நீ வந்து என்ன ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறியோ அந்த மாலிகுலை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் வந்து நீ கண்டுபிடிச்ச மாலிகுல் வந்து ப்ரீ கிளினிக்கல் இல்லை கிளினிக்கல் ஃபார்மகாலஜி நம்ம பண்ணணும். அனிமல்ஸ்க்கெலாம் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாலிகுல் வந்து ஓகேவான்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம என்ன ப்ராடக்ட்டை நம்ம அந்த மாலிகுல் வச்சு பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைனிங் அ ட்ரக் ப்ராடக்ட். ஃபோர்த்து ப்ராடக்ட் என்னென்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அது சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்னு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து இந்த புது ப்ராடக்ட்டு செய்கிறோம்ல, அதுக்கான மேனுஃபேக்சரிங் சைட் எப்படி இருக்கணும் அதை டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணணும். சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னென்னா, டெவலப்பிங் ஆஃப் ப்ராடக்ட் கண்ட்ரோல். அதாவது நம்ம வந்து டெஸ்டிங்லாம் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்ச அந்த புது ட்ரக்கை வச்சு நம்ம டெஸ்ட்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட்லாம் ஓகே ஆனோடனே அடுத்த 7th பாயிண்ட் என்னென்னா, பைலட் பேட்ச் மேனுஃபேக்சரிங். அதாவது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி பார்க்கணும். அப்புறம் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணதை வந்து சப்ளை பண்ணுறோம். ஜெனரிக் ட்ரக் ப்ராடக்டாக இல்லை என்னன்னு சொல்லிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுதான் 8th ஸ்டெப்பு. 9th ஸ்டெப் என்னென்னா, நம்ம பண்ண ட்ரக்கை வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறோம். ஹியூமன்ஸ்க்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுத்து ஓகே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் தான், ஆனால் ரொம்ப டாக்ஸிக்கான எந்த எஃபெக்ட்டும் வரலைன்னா அடுத்து நம்ம வந்து கமர்ஷியலைசேஷன், மார்க்கெட்டில் நம்ம வந்து அந்த ட்ரக்கை வந்து சேல் பண்ணலாம். இதில் தான் வந்து அவுட்லைன் ஆஃப் பிபிடி. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறோன்னா அதுக்கு அவுட்லைன் இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து பிபிடியோட அப்ஜெக்டிவ்ஸ்னால், இப்போ புதுசாக நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறோன்னா அது கோல் என்ன இருக்கும், நம்ம மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட் விட நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ குவாலிட்டியான ப்ராடக்ட்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே அது வந்து தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதில் இன்னும் சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டு என்ஷூர் தட் தி ப்ராடக்ட் செலக்டட் இஸ் ஃபுல்லி ஆப்டிமைஸ்ட் அண்ட் கம்ப்ளைஸ் வித் தி டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் குவாலிட்டி பேராமீட்டர். அதாவது நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து எல்லா பேராமீட்டரையும் கம்ப்ளீட் ஆகி ஓகே நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்டில் வச்சு நம்ம வந்து பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நம்ம என்ஷூர் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம டிசைன் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கரெக்டாக நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியில் போய் டெலிவரி ஆகி அதோட ரெஸ்பான்ஸு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அது அச்சீவ் ஆயிருக்கான்னு பார்க்குறது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, டு இன்வெஸ்டிகேட் கேப்பபிலிட்டி ஃபார் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் வித் ரீப்ரொடியூசபிள் ப்ராடக்ட் குவாலிட்டி. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்களா, அவங்களால கேப்பபிள் ஆகுதா அப்படின்றத பார்க்குறது தான் ஃபோர்த் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து இதுதான் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ப்ராசஸை ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். சிக்ஸ்த் ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஏதாவது பண்ணுறோன்னா நிறைய ப்ராப்ளம் வரும்ல. ஸோ இப்போ என்ன நம்ம வந்து மெட்டீரியலால் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, வேறு எதனா ஒரு ப்ராப்ளம் வருதா, இல்லை எல்லாமே கரெக்டாக போகுதான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் சிக்ஸ்த்து ஸ்டெப்பு. டு ஐடென்டிஃபை மெட்டீரியல் அட்ரிபியூட்ஸ் அண்ட் ப்ராசஸ் பேராமீட்டர் தட் அஃபெக்ட் தி ப்ராடக்ட் குவாலிட்டி. ப்ராடக்ட் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 7th ஒன் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரெடிக்ட் தி சோர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்.
அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் ஒழுங்காக இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8th ஒன் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் அவங்களால ஈஸியாக அந்த பிளானை வந்து அவங்களால டெவலப் பண்ண முடியும். 8th ஒன் வந்து நம்ம ரா மெட்டீரியல் ரிசோர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், வேஸ்ட் ஆகாமல் அவாய்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நிறைய நம்ம வாங்கிட்டு தேவையில்லாமல் அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. 10th ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க் வருமா இந்த ப்ராடக்ட்னாலன்றதை ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் டீம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கிளியரான டைரக்ஷன் வந்து கொடுக்கணும். இப்படி பண்ணணும் கிளியராக கொடுத்தா தான் ப்ராஜெக்ட் டீம் ஒழுங்காக பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணோன்னா இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம். ரெகுலேஷன்னா ரூல்ஸ் மாதிரி. இப்போ ஒரு டோசேஜ் ஃபார்ம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ வந்து டோசேஜ் ஃபார்ம்னா என்ன, ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு ஒரு இன்ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட். அதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்னா ட்ரக்கு கூட எக்ஸிபியன்ஸ்லாம் வந்து தேவையான அளவு சேர்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வரும். இது பேர் தான் வந்து டோசேஜ் ஃபார்ம். ஓகேவா? இந்த டோசேஜ் ஃபார்ம் இந்த வார்த்தை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னா, மெயினாக அந்த ஃபார்மசூட்டிக்கல் இருக்க ஃபார்முலேஷன், அதாவது ட்ரக் ப்ராடக்ட் இருக்கணும், இல்லை ட்ரக் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லை ட்ரக்கு கலந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தால் தான் நம்ம அதை வந்து டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் நம்ம என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரெகுலேஷன் ப்ரீ ஃபார்முலேஷன், அப்புறம் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்டெபிலிட்டி அசஸ்மெண்ட்டு, குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங்கு, மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் தான் வந்து ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் அட் ப்ரீ ஃபார்முலேஷன் என்ன? ப்ரீனா என்ன? முன்னாடி. ஃபார்முலேஷன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை செய்கிறது. நம்ம ஒரு ப்ராடக்டை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அது ஒரு ப்ராடக்டாக செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்குக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபிசிக்கோ கெமிக்கல் கேரக்டர்லாம் அந்த ட்ரக்குக்கும் பார்க்கணும். அது கூட போகிற மற்ற ட்ரக்கு எக்ஸிபியன்சி எல்லாமே பார்த்துட்டு அது இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு முன்னாடியே அந்த ஒரு ட்ரக்கை பற்றி நம்ம எல்லாம் டீட்டெயிலாக எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு ஃபார்முலேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ஃபார்முலேஷன்னா நம்ம ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபிசிக்கல் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்க போகிறோமோ அதுதான் வந்து ப்ரீ ஃபார்முலேஷன். இந்த ப்ரீ ஃபார்முலேஷன் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா ட்ரக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த டோசேஜ் ஃபார்மை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் தான் வந்து ப்ரீ ஃபார்முலேஷனில் பார்ப்போம். அடுத்து வந்து ரெகுலேஷன்ஸ் அட் ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஃபார்முலேஷனை டெவலப் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு ஃபார்முலேஷன் என்ன, ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எடுப்போம், எக்ஸிபியன்ஸ் அதாவது மற்ற வகையான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குமா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலேஷன் பண்ணும்போது முக்கியமாக என்னென்ன பார்ப்போம், கரெக்டான ரைட்டான பார்ட்டில் போய் நம்ம பாடியோட ஒழுங்கான இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகுதா, டெலிவர் ஆகுதா, ஒழுங்கான கான்சன்ட்ரேஷனில் போகுதா, கரெக்ட் டைமில் போகுதா, அதாவது நம்ம எப்படி நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுதா, இதுதான் வந்து ஃபார்முலேஷனோட முக்கியமான ரெகுலேஷன். நம்ம ஃபார்முலேட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக போய் ரீச் ஆகணும்னா நம்ம ட்ரக்கு பற்றி மட்டும் படித்தா பத்தாது, எக்ஸிபியன்ஸும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸிபியன்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த எக்ஸிபியன்ஸ் ஒரு எக்ஸிபியன்ட்டும் கடைசியாக நம்ம ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு எக்ஸிபியன்ஸும் கடைசியாக ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால கரெக்டான எக்ஸிபியன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு இருக்க முக்கியமான சேலஞ்சே கரெக்டான சாய்ஸ் ஆஃப் எக்ஸிபியன்ஸ் எடுத்திருக்கோமா, அதுவும் கரெக்டான அளவு எடுத்திருக்கோமா, ஆப்டிமம் சாய்ஸு ஆப்டிமம் லெவல் ஒரு எக்ஸிபியன்ஸ் எடுத்திருக்கோமான்னு பார்ப்பாங்க. அதேமாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறோன்னா அதுக்கு லைசன்சிங் வாங்குறது ரொம்ப மேண்டிட்டரினா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பான ஒரு ஸ்டெப்பு. நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோன்னா நம்ம லைசன்ஸ் வாங்கணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ராடக்டாக ஃபார்முலேட் பண்ணுறோன்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ரெகுலேஷன் அட் ஸ்டெபிலிட்டி அசஸ்மெண்ட்டு. அதாவது ஸ்டெபிலிட்டி அசஸ்மெண்ட்னா என்ன பார்ப்போம்னா, ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் ஸ்டெபிலிட்டி அசஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், ட்ரக் எக்ஸிபியன்ட் இன்ட்ராக்ஷன், மேனுஃபேக்சரிங் அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்மில் அஃபெக்ட் ஆகலாம், பேக்கேஜிங் அப்போ அஃபெக்ட் ஆகலாம், என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருக்குல்ல, ஷிப்பிங்கு, ஸ்டோரேஜ், ஹேண்ட்லிங், இப்போலாம் இந்த மாதிரி டைம்லலாம் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நம்ம ப்ராடக்ட்டை நல்ல ஸ்டேபிளாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸ்டெபிலிட்டி அசஸ்மெண்ட்டு அதை வந்து அதுக்கு நிறைய டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது. அது எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணால் குறிப்பிட்ட பீரியட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது. அது முடிகிறதுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே அது வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அது ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு நிறைய டெஸ்டிங் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா, ரியல் டைம் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்கு, ஆக்ஸலரேட்டட் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்கு, ரீடைன்டு சாம்பிள் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்கு, சைக்ளிக் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், இதெல்லாம் தான் வந்து ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுற, இந்த ஸ்டெபிலிட்டி பீரியடை செக் பண்ணுற டெஸ்டிங் ப்ராசஸ்.
ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள்னு எடுத்தோன்னா ஸ்டார்டிங் ஏர்லி ஃபேஸ்லேருந்து கடைசி லேட் ஸ்டேஜ் வரைக்கும் அது ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கணும் எல்லா ஸ்டேஜ்லையுமே. அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கா, அது அந்த எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்கும் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரெகுலேஷன் அட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்னென்ன ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 2 ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது. இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதுக்கப்புறம் CDSO. இவங்க தான் வந்து மெயின் ரெகுலேட்டரி பாடி. எதுக்குன்னா வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்ஸ் இல்லை மெடிக்கல் டிவைஸ்லாம் இந்தியாவில் வருதுன்னா இவங்களோட பர்மிஷனோட தான் வரணும். ஓகேவா? CDCSO கீழே 3 பேர் இருப்பாங்க. ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு, நெக்ஸ்ட் சென்ட்ரல் லைசன்சிங் அப்ரூவல் அத்தாரிட்டி. இவங்கெல்லாம் மெயினாக வந்து மெடிக்கல் டிவைஸ்க்கான மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு முக்கியமான ரெகுலேஷனாக இருப்பாங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது வந்து ஏபிஐயாக இருக்கலாம், இல்லை ஃபார்மசூட்டிக்கலாக இருக்கலாம். அது இந்தியாவில் வந்து எந்த ஆக்ட் கீழே வரும்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. அதோட ரூல்ஸ் வந்து 1945. இந்த ஆக்ட் கீழே தான் வந்து நீ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற, இம்போர்ட் பண்ணுற, சேல் பண்ணுற, டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா இந்த ரூல்ஸ் அந்த ஆக்ட் கீழே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒரு புது நியூ ட்ரக் அப்படின்னா என்னென்னா த ட்ரக் தட் ஹாஸ் பீன் நாட் யூஸ்ட் இன் இந்தியா டு எனி சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்டென்ட். அதாவது அந்த ஒரு ட்ரக் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கூடாது, அதை வந்து யாரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கூடாது, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கூடாது, சஜஸ்ட் பண்ணியிருக்கூடாது, லேபிளில் சஜஸ்ட் பண்ணியிருக்கூடாது. அதேமாரி அது வந்து சேஃபாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குன்னு யாரும் லைசன்ஸ் கொடுத்துருக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து யாரும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணல, ரெக்கமெண்ட் பண்ணல, லேபிளில் கொடுக்கல, அது யாரும் சேஃப் எஃபெக்டிவ்னு சொல்லலைன்னா அதுதான் புது ட்ரக். ஏன்னா அதை நம்ம இனிமேல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் விட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கடைசி நம்ம பார்க்க போகிற ரெகுலேஷன் வந்து ரெகுலேஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங். இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன? ஒரு ப்ராடக்ட்டோட பியூரிட்டி, ஐடென்டிட்டி எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கா, எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக போயிருக்கான்னு பார்க்குறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டினாலே பியூரிட்டி, ஐடென்டிட்டி இதை பார்க்குறது தான். ஓகேங்களா? இப்போது நிறைய ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து என்ஷூர் பண்ணிச்சு, ஓகே எல்லாமே டிக்கு அப்படின்னா கரெக்டுனா நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், ஒரு ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி WHO வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும், லெபார்ட்டரி டெஸ்டிங் இப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு WHO நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் 8th செமஸ்டரில். நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.